வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெட்ரோ படத்தோட ரிவ்யூ தான். வெல்கம் 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 வெல்கம். கார்த்திக் சுப்ராஜுக்காகவே நான் இந்த படத்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனேன். ரெட்ரோங்கிற டைட்டில் எனக்கு பிடிச்சது, அந்த லுக் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ட்ரைலராக இருக்கட்டும், அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும், இடையில காமிச்ச அந்த சின்ன சின்ன டீசர் மாதிரிலாம் விட்டுட்டு இருந்தாங்க, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்துச்சு. ஆனால் என்னோட எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் அப்படியே லைட்டாக ஒரு ட்விஸ்டோட சொல்லணும். கதையில் ட்விஸ்டாமா இன்ட்ரோ பண்ணாங்க தேவையில்ல. சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜோஜூஜா, ஜெயராம், கருணாகரனா கண்ணிலே காட்டல, ஏதோ ஒன்று ரெண்டு சீன் தான் வந்தார். நாசர், பிரகாஷ்ராஜ், இப்போ இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க. சிங்கம்புலிலாம் நடிச்சிருக்காரு. இவங்க எல்லாரும் நடித்து கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் வந்திருக்க படம் தான் ரெட்ரோ. போய் சீக்கிரம் வர சொல்லு அந்த ஒருத்தன். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, லவ், லாஃப்டர், வார், அவ்வளோதான். நம்ம ரொம்ப வந்து கதையை சொன்னால் கதையே ரொம்ப பெரிய கதை, கோபம் கம்மி பண்ணுது. அது சொல்கிறத விட நீங்கள் தேட்டரில் பார்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்லேயே போயிடுங்க, ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் படம் போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். அடித்தடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கிளறி ரவுடித்தனம் எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. ஏன்னா இந்த படத்தில் கார்த்திக் சுப்ராஜ் வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2:50 நிமிஷம் வருது. அதுக்கான படமே கிடையாது இது. இந்த ஸ்டோரியை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் படம் எடுக்கலாம். அது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமும் அடக்கியிருக்காங்க. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். அதை நான் லேட்டாக சொல்கிறேன். சிரிக்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுது. ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸாக நான் சூர்யாவை தான் சொல்லுவேன். உண்மையாகவே எல்லா படத்துலையும் சொல்கிறது தான், நல்லாவே நடிச்சிருக்காரு. அவரோட லுக் எல்லாமே சூப்பராக இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யாவோட லுக் வந்து இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் லுக்ஸில் வந்து காமிப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பயுமே பயங்கரமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய ஸ்டைலில் வந்து காமிக்கிறாங்க. எனக்கு வந்து சூர்யாவோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சிறப்பான தரமான சம்பவம்லாம் இனி பார்ப்பீங்க. இந்த படம் மெயினாக சூர்யாக்காகவே எடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் மட்டும்தான் இந்த படம் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் அவரோட கேரக்டர் தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுதான் மெயினாக காமிச்சிருக்காங்க. அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போகாது. அந்த கேரக்டரோட சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து அவன் என்னென்ன விஷயம் பண்ணுறான், ஒவ்வொரு விஷயத்துக்கும் டீட்டெயிலிங். அவன் ஏன் சிரிக்க மாட்டான், அவனுக்கு ஏன் வந்து ஃபைட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனோட லைஃப் என்ன, அவன் பண்ண வேண்டிய கடமை என்ன, அவன் பிறந்ததுக்கான ஒரு காரணம் இருக்கும்ல அது என்ன அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்காகவே இந்த ரெட்ரோங்கிற படத்தை எடுத்திருக்காங்க. என் பொறுப்புக்கான பர்பஸ் உன் பாஷையில் சொல்லணும்னா என் தம்மம். ஆனால் டேடியாக வராருல ஜோஜு ஜார்ஜ், அவரோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. சூர்யாக்கு அடுத்தபடியா அவரோட கேரக்டர் தான் நல்லாவே இருந்துச்சு. எதுவுமே சரியா வரல. மற்றபடி நான் என்ன நினைச்சேன்னா, பூஜா ஹெக்டே தான் இதில் வந்து மெயினாக இருக்க போகிறாங்க. ஏன்னா வந்து லவ் படம், இது வந்து லவ் தான் மெயினாக இருக்க போகுது, அவங்களோட கேரக்டர் தான் நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இனி காதல், பரிசுத்த காதல். ஸ்டார்டிங்கில் நல்லா ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த கேரக்டரை வந்து டமி பண்ணிட்டாங்க. என்னடா லவ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களோட கேரக்டரை வந்து நம்மளாலே புரிஞ்சிக்க முடியாது, யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது. இப்போ ஒரு சில பேர் இருப்பாங்களே, எனக்கு வந்து நான்வெஜ் பிடிக்காது, ஏன்டா பிடிக்காதுன்னு கேட்டால் நான் சாப்பிட்டது கிடையாது ஆனால் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களே, அந்த மாதிரி கேரக்டர். நிறைய அளவிச்சிட்ட பாரு. ஹீரோக்கு ஏன் ஃபைட்டு பிடிக்குது, அவன் ஏன் சிரிக்க மாட்டான், அவன் என்ன சின்ன வயசுலேருந்து பண்ணுறான், அவனோட பாயிண்ட் ஆஃப் எல்லாத்தையும் நம்ம காமிக்கிறாங்க. அதனால் அவனோட சைடு இருக்கிற பிரச்சனைகளை வந்து புரிஞ்சிக்க முடியுது, அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஹீரோயின் சைன் பார்த்தா அவங்களுக்கு எதுக்காக பிடிக்கல, என்ன ரீசனு, அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது இவங்க லவ் சீன் சொல்லிட்டு ஒரு எமோஷனல் சீன் ஒன்று காமிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ஹீரோயின் சைடு வந்து நம்மளால் யோசிக்கவே முடிய மாட்டேங்குது, ஒரு சின்ன ஃபீல் கூட வர மாட்டேங்குது. இப்போ நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? அடுத்த ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் என்ன சொல்லுவேன்னா, சந்தோஷ் நாராயணோட மியூசிக் தான். உண்மையாகவே வேற லெவலுங்க. கனிமா சாங்னா இருக்கு பாருங்க, தியேட்டரில் நீங்கள் ஜாலியாக ஆடி செலிப்ரேட் பண்ணுற ஒரு பாட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஒர்த்தான ஒரு சாங்கு. அதுக்கு இடையிலையும் ஒரு சில சீன்ஸ் தான் வரும், அதெல்லாம் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். சிங்கிள் ஷாட்டில் ட்ரை பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்கில்.
அது நீங்கள் தேட்டரில் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்து கண்ணாடி பூவே சாங்கும் சூப்பராக இருந்துச்சு. அதே போல் த ஒன்னுங்கிற ஒரு சாங் வரும் சிட் ஸ்ரீராம் வாய்ஸில், அதெல்லாம் வேற மாதிரி. சாங்ஸ் மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோருமே சூப்பராக பண்ணியிருந்தாரு. கார்த்திக் சுப்ராஜும் சனாவும் சேர்ந்தாலே அந்த ஒரு காம்போவே வேற லெவலாக இருக்கு. மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ, இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே மியூசிக் வந்து வேற மாதிரி வருது. அடுத்து சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். அதே போல வந்து ஃபைட் சீனுமே சூப்பரா இருக்கும். படம் முழுக்க ஃபைட் தான். சில இடங்களை கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ கம்மி பண்ணிருக்கலாமோங்கிற ஃபீலும் வரும். அடுத்து இந்த படத்துல நிறைய சீன்ஸா எனக்கு ரொம்ப பிடிச்சது. தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்ல ட்ரெயின்ல நடக்கிற ஃபைட் சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சூர்யா வந்துட்டு மைக்கில் போய் பேசுவார், அதுவாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கனிமா சாங், அப்புறம் அதில் வர ஃபைட் சீனு, அந்த ஓவரால் சீனுமே சூப்பராக இருக்கும். அடுத்து ஜெயிலுக்கு வந்து எப்படி அவன் டானா மாறுறான், அதுக்கு ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க, அதுவுமே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்தமானுக்கு வர்றது, அதுக்கப்புறம் வந்து சிரிக்க ட்ரை பண்ணுறது, ரொம்ப சிரிப்பே வராமல் ஜோக் பண்ணுறது. அது எப்படின்னா அவனுக்கு வந்து சிரிப்பே வராது, ஆனால் ஜோக் சொல்லுவான். அந்த சின்ன விஷயம் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடக்கிற ஒரு சில லவ் சீன்ஸ் வந்து உண்மையாகவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நல்லா தான் இருக்கும். மெயின் வில்லனாக வர ஜோஜி ஜார்ஜுக்கும் நம்ம சூர்யாவுக்கும் நிறைய கான்வர்சேஷன் நடக்கும். அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்புறம் அம்மா சென்டிமெண்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும். முக்கியமாக கிளைமேக்ஸ் வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை. படம் முடிஞ்ச பிறகு ஒரு சீன் வரும், அது நீங்கள் தேட்டரில் பாருங்கள், அது நல்லா இருந்துச்சு. அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகும் மாத்திருச்சு. ஓகே, பாசிட்டிவ் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அது கூட ஒரு சில நெகட்டிவ் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாக பார்க்கலாம். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நான் என்ன சொல்லுவேன்னா டூரேஷன் தான். நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் வருது. இது வந்து ஒரு 2.5 மணி நேரம் படமாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து ஸ்டோரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு சில படங்கள்லாம் ஸ்டோரியே இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப ஸ்டோரி இருக்கனால 3 மணி நேரத்துக்கான ஸ்டோரியே கிடையாது. இதை வச்சு நம்ம வந்து ஒரு இன்னும் பெரிய படம் கூட எடுக்கலாம் போல். எனக்கு என்னமோ கருணாகரன் சீன்ஸ்லாம் நிறைய எடுத்து அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டாங்களான்னு தெரில. அதனால் ரொம்ப ஸ்டோரியாக இருக்கனால நம்மளால் கனெக்ட் பண்ண முடியல. எப்படின்னா ஒரு சில முக்கியமான விஷயங்களை கூட டயலாக் மூலமாக சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் அதோட இம்பேக்ட் வந்து நமக்கு தெரியாது, புரியாது. அதனாலேயே நம்ம வந்து ஸ்டோரி கூட ஃபாலோ பண்ண முடியாமல் போயிட்டே இருக்கும். இந்த ஜிகர்தண்டா XX மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு ஸ்டோரி போகுது, செகண்ட் ஹாஃப் வரைக்கும் அப்படியே வேற மாதிரி சேஞ்ச் ஆகும். அந்த ஒரு விஷயம் சின்ன ஒரு மைனஸாக எனக்கு தோணுச்சு. திடீர்னு பீஸ் டெமோக்ரஸி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டில் உட்காந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருங்கண்ணா. அடுத்த மைனஸ் என்னன்னா செகண்ட் வில்லன் ஒருத்தன் வருவான், அவனோட கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்காது. ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனாகவே இருக்க மாட்டான். அவன் ஸ்டார்டிங்லேருந்து ஹீரோ எப்படிப்பட்டவன், அவன் எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர், அவனுக்கு எவ்வளோ வித்தைகள்லாம் தெரியும், பயங்கரமாக அடிக்கிறவன், ஃபைட் பண்ணுறவன், அப்படி இப்படின்னு காமிச்சிட்டு வில்லனை வந்து ஒரு டம்மியாகவே காமிச்சிருப்பாங்க. அதனாலேயே இவனுங்கனா சும்மாடா டம்மிடா, அவனுங்க ஹீரோ அசால்ட்டாக அடித்து முடிச்சிடுவார், இதான் நடக்க போகுது கிளைமேக்ஸில் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண வச்சிடுது. நீங்கள் ஹீரோவை இவ்வளோ பவர்ஃபுல்லாக காமிச்சிட்டு வில்லனை வந்து டம்மியாக காமிக்கும் போது, ஏன்னா தீமிஸ் அப்பப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர்னா போட்டு அவன் என்ட்ரி அப்படி இப்படின்னு கொஞ்சம் பயங்கரமாக காமிச்சா கூட நாம் பார்க்கும்போது அவன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் அப்படிங்கிற மாதிரி தெரியல. கார்த்திக் சுப்ராஜ் படம் நிறைய விதமான டீட்டெயிலிங் கொடுத்துருக்காரு. படம் முழுக்க டீட்டெயிலிங் தான். நீங்கள் லைட்டாக மிஸ் பண்ணால் கூட அதை வந்து போயிடும். அதனால என்ன ஆகிடுதுன்னா அது இது 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 அதுக்குள்ளே இது அது அப்படி நிறைய நம்ம பார்க்கும்போது அதுவே ஒரு குழப்பம் ஆகிடுது. வேற எதுவுமே மைனஸா தோணல எனக்கு, அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் வேற எதுவும் இல்லை. ஸோ ஃபைனலாக என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். ரொம்ப எதிர்பார்க்காம என்னடா படத்துக்கு போகிறது, இதே எத்தனை டைம் தான் சொல்றது. கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல ஒன் டைம் பார்க்கலாம். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது, மொக்க படம் தானே ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த படம் பிடிக்காது. ரொம்ப யோசிக்கிற மாதிரி படங்கள்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்காதுன்னா இந்த படம் பிடிக்காது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்ரேயாவை பார்த்தது வந்து சந்தோஷம் தான். பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்துட்டு அது அது கட் பண்ணி தூக்கிடலான்னு தோணுச்சு. ஓகே, நீங்களும் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு, உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.